தீபாவளிக்கு ஒரு 4 நாள் தான் இருக்கு. இன்னைக்கே பூஜை அறையை கிளீனிங் பண்ணிடலாம்னு சொல்லி பூஜை அறையை தான் கிளீனிங் பண்ணிட்டு இருக்கேன். பூஜை அறை இன்னைக்கு கிளீனிங் மட்டும் இல்லைங்க, பூஜை அறையை இன்னைக்கு கொஞ்சம் மேக் ஓவரும் பண்ண போறேன். அதுவும் ₹1 செலவு இல்லாம. அது எப்படின்னு தானே நினைக்கிறீங்க, சொல்றேன். ஃபர்ஸ்ட் நாம பூஜை அறையை கிளீனிங் பண்ணி நீரால நல்லா பட்டையெல்லாம் போட்டுட்டு எப்போ போல இந்த எல்லோ கலர் கிளாத் எல்லாம் விரிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சேன்னா, நான் ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா நான் இந்த மாதிரி சைஸ்ல ஒரு மனைகை நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா அதுக்கான டைம் சரியா அமையாம இன்னுமே இருந்தது. ஆனா நேத்திக்கு நைட்டு நான் என்ன செஞ்சேன்னா, நம்ம மிஷோல எல்லாம் ஆர்டர் போடும்போது சில பொருள்லாம் தெர்மாக்கோல் பாக்ஸ்ல பேக் ஆகி வரும்ல, அந்த பாக்ஸ் இருந்தது. அந்த பாக்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஒரே சைஸா நீளமா கட் பண்ணி அதை எல்லாமே ஒண்ணு சேர்த்து அப்படியே டேப் போட்டு ஒண்ணு சேர்த்து ஒரு மனைகியாவே செஞ்சிட்டேன். இந்த கிளாத் காலையில தான் வாங்கிட்டு வந்தேன் புதுசா. இந்த கிளாத்தை போட்டு நல்லா கவர் பண்ணிட்டேன். மனைகை மாதிரியே இருக்குல்ல, சூப்பரா பாக்குறதுக்கு. ரெண்டாவது என்ன பண்ணேன்னா, வரலட்சுமி நோம்புக்கு வாங்கின இந்த ஃபேக் ஃபிளவர் எல்லாம் டெக்கரேஷனுக்காக அதையும் தோரணமா பூஜை அறையில கட்டி விட்டுட்டேன். ₹1 கூட செலவு பண்ணாம நம்ம பூஜை அறையை மேக் ஓவர் பண்ணிட்டேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வீடியோஸ் எல்லாம் ஸ்டார்டிங்ல பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம பூஜை அறை ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்குன்னு சொல்லி ஈவினிங்கா ஃபுல் வீடியோ காமிக்கிறேன். சுவாமி விக்கிரகங்கள்லாம் ஃபுல்லா செட் பண்ணிட்டு இந்த ஒரு சின்ன ஐடியா எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பை பை.